வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. முதல் உலகப் போரின் முக்கியமான வரலாற்றை கூறும் தொடராக இதோ வருகின்றது இந்த தொடரின் இன்றைய காணொளி. போர் அறிவிப்பின் வாசகம். பேரழிவின் தொடக்கம். ஒரு துப்பாக்கி சத்தம், ஒரு பேரரசின் வாரிசின் மரணம். இதுதான் தொடக்கம். ஆனால் உண்மையான புயல் இப்போதுதான் உருவாகப் போகின்றது. ஜூலை 1914 ஆண்டு ஐரோப்பாவின் இருண்டதொரு காலண்டர். ஆஸ்திரியா ஹங்கேரி அரசு மாளிகையின் சுவர்களிலே ஆத்திரம் கொதித்தது. செர்பியா பதிலளிக்க வேண்டும், அதை தவிர வேறு வழியே இல்லை என்று பேரரசின் அமைச்சர்கள் ஆர்ப்பரித்தனர். ஆஸ்திரியா நினைத்தது, செர்பியா ஒரு சிறிய நாடு, நாம் போரை தொடங்கினால் ஒரே வாரத்தில் செர்பியா மண்டியிடும் என்று. ஆனால் அவர்கள் மறந்து போன ஒன்று, செர்பியாவின் பின்னால் நின்ற ரஷ்யா. அந்த ஒரு தவறான கணக்கு எத்தனை இரத்த நதிகளை உருவாக்கியது. ஜூலை 23 ஆஸ்திரியாவின் சவால் கடிதம். ஆஸ்திரியா செர்பியாவுக்கு அதிர்ச்சிகரமான அல்டிமேட்டம் காலக்கெடு அனுப்பியது. 10 கோரிக்கைகள் அனைத்தும் ஏற்கப்பட வேண்டும், இல்லையெனில் போர். இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாதது என்பதை ஆஸ்திரியாவே நன்றாக அறிந்து அது ஏற்க முடியாத வகையில் செர்பியா ஒரு கொலைகார நாடு என்றபடி எழுதியது. ரஷ்யா இதை பார்த்ததும் கோபம் வெடித்தது. செர்பியாவை கைவிட்டுவிட மாட்டோம். 1914 ஜூலை 28 தாக்குதல் ஆரம்பம். ஆஸ்திரியா ஹங்கேரி செர்பியாவுக்கு எதிராக போரை அறிவித்தது. இந்த ஒரு அறிவிப்பு வரலாற்றின் பேரழிவின் முதல் கல் விழுந்த தருணம் என அழைக்கப்படுகின்றது. செர்பியா ரஷ்யாவை அழைத்தது. ரஷ்யா தனது படைகளை இயக்கத் தொடங்கியது. ஜெர்மனி ரஷ்யாவை எச்சரித்தது, எங்கள் நண்பர் ஆஸ்திரியாவை தொடாதே. ரஷ்யா நிற்கவில்லை. அதன் பின்னால் கோடிக்கணக்கான சிப்பாய்கள் எழுந்தனர். ஆகஸ்ட் 1 ஜெர்மனி போருக்குள் குதிக்கின்றது. ஜெர்மனி ரஷ்யாவுக்கு போர் அறிவிப்பு செய்தது. இது 2வது தாக்குதல். அதே நாள் பிரான்ஸ் திறந்த வெளியில் அறிவித்தது, ஜெர்மனியின் பக்கத்தில் நாங்கள் நின்றால் ஐரோப்பா முழுவதும் இருளில் விழும், ரஷ்யாவை நாங்கள் ஆதரிக்கின்றோம். ஆகஸ்ட் 3 பிரான்ஸ் ஆபத்தில் சிக்கிக் கொண்டது. ஜெர்மனி பிரான்சுக்கும் போர் அறிவிப்பு விடுத்தது. இப்போது வழியே இல்லை, ஐரோப்பா முழுவதும் தீ மூழும். ஆகஸ்ட் 4 பிரிட்டன் இழுக்கப்பட்டது. ஜெர்மனி பெல்ஜியத்தில் நுழைந்தது. ஒரு சிறிய அமைதியான நாடு. இதுதான் பிரிட்டனின் சிவப்பு கோடு. பெல்ஜியத்தை தொட்டால் அது எங்களை தொடுவது போல என்று அறிவித்த பிரிட்டன் இரவு 11 மணிக்கு ஜெர்மனிக்கு எதிராக போரில் நுழைந்தது. இந்த 7 நாட்களில் 4 பேரரசுகள், 5 முக்கிய படை சக்திகள், 20 லட்சம் சிப்பாய்கள் போரின் நிழலில் தள்ளப்பட்டனர். ஒரு வாரத்தில் உலகம் சமாதானத்திலிருந்து சாம்பலாக மாறிக்கொண்டு இருந்தது. ஒரு துப்பாக்கி சத்தம், ஒரு அரசின் கடிதம், ஒரு தவறான கணிப்பு. இதற்கெல்லாம் விலை என்ன? கோடிக்கணக்கான உயிர்கள், உலகத்தின் அமைதியின் முடிவு. முதல் உலகப் போர் இப்படியாகத்தான் நொடிகளின் விளைவாக அல்ல, மூடப்பட்ட அரசு மண்டபங்களில் எரிந்த தீய முடிவுகளின் விளைவாக தொடங்கியது. நன்று நண்பர்களே, முதல் உலகப் போரின் வரலாற்று தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம்.
புதியதோர் உலகம்